உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எம்பெருமான் திருப்பாதம் பணிந்து. அருள்மிகு கரகண்டேஸ்வர மகாதேவர் திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்டது. இந்த கோவில் தேவ பிரசன்னத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட மிகவும் பழமையான தொன்மை வாய்ந்த சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள திருக்கோயில் என்பது தேவ பிரசன்னத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. இந்த கோவில் முற்காலத்தில் பல்லவ மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் அவர்கள் காலத்தில் ஒவ்வொரு ஆட்சியின் போது கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கோயிலாக அறிய வருகிறது. கல்வெட்டு வழியாக தெரிய வருகிறது. இந்த இடத்தினுடைய பெயர் திரு நயினார் குறிச்சி என்றாலும் திரு நாயனார் குறிச்சி என்றுதான் இதனுடைய பெயர். உலக பொதுமறையாம் திருக்குறளை இந்த அவனிக்கு தந்த திருவள்ளுவ நாயனார், வான்புகழ் ஐயன் திருவள்ளுவ நாயனார் அவதரித்து அரசாண்ட ஒரு இடம் அந்த பூமி. திரு நாயனார் குறிச்சி என்று சொல்லுவார்கள். திருநாயனார் குறிச்சி தான் இப்பொழுது திரு நயினார் குறிச்சி என்று வழங்கப்பட்டு வருகிறது. வேள நாட்டினுடைய குறுநாட்டு மன்னனாக இருந்து முட்டத்தை தலைமையிடமாக கொண்டு அரசாட்சி புரிந்து துறவரம் பூண்ட திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவ நாயனார் அவதரித்து வழிபட்டு வந்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலம் இந்த தலம். இங்கு வீற்றிருக்கின்ற இறைவனுடைய பெயர் ராஜராஜ தென்னாட்டு குறுநாட்டு கடிகை பட்டினத்து கரைகண்ட ஈஸ்வரம் உடையார் நாயனார் கூத்தாடும் தேவர் என்ற ஸ்ரீ மகாதேவர் என்று பெயர். கூத்தாடும் தேவர் தான் இந்த அப்பனுடைய சிவபெருமானுடைய பெயராக இருந்து வந்திருக்கிறது. இந்த தலத்தினுடைய முதல் தலமாக கடியப்பட்டணம் கடலுக்குள்ள, அதாவது லெமோரியா கண்டம் என்று சொல்ல கடலால் சூழ்ந்து இன்று இல்லாமல் இருக்கின்ற லெமோரியா கண்டத்தினுள்ளே கடியை பட்டணம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கோயிலினுடைய ஆராட்டு மண்டபம் ஆராட்டெல்லாம் நடந்ததாக பழங்காலத்திலே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கோயிலிலிருந்து யானைகள் புடசூழ பக்த பெருமக்கள் எல்லாம் சென்று வாலியாங்கடல் என்று சொல்லக்கூடிய கடியப்பட்டணம் கடலிலே நீராடி பகவானுக்கு ஆராட்டு நிகழ்வுகளை நடத்தி இங்கே வந்ததாக எல்லாம் சொல்லுவார்கள். இன்று அந்த கடியப்பட்டணத்தில் உள்ள வாலியாம் கடல் இடமெல்லாம் கடலால் சூழப்பட்டு இந்த இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலினுடைய வரலாறை சொல்லும்போது மற்ற எல்லா கோயில்களை விடவும் இந்த கோயில் அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். சாலையில் நாம் கடந்து வருகின்ற நேரத்திலே, இந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்ற நேரத்திலே நம்மை எல்லாம் பிரமிக்க வைக்கின்ற வகையிலே 90 அடி உயரமுள்ள 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். அந்த கோபுரத்தை கடந்து வருகின்ற நேரத்திலே அந்த சமதளத்தை விட்டு இறங்கி வருகின்ற படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகள் இயற்கையாக அமைந்த படிக்கட்டுகள். அது எதற்காக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் சிவபெருமானை வணங்க வருகின்ற நேரத்திலே, அந்த கோயிலுக்குள்ளே நுழைய வருகின்ற நேரத்திலே தன்னுடைய ஆணவ மலத்தை எல்லாம் விட்டு அளித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை இறக்கி வைத்துவிட்டு ஒன்றுமே இல்லாமல் நிராயுதபாடியாக வர வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த படிக்கட்டு கோயில் உள்ளமைப்பு கட்டப்பட்டு இருக்கிறது. இது இயற்கையாகவே அமைந்தது, இப்போது கட்டப்பட்டதல்ல. இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறது. இப்போது தான் படிக்கட்டுகள் கட்டப்பட்டுள்ளது. அதை தாண்டி வரும்போது திருக்கோயிலினுடைய முன் மண்டபத்திற்கு முன்னால் கொடிமரம். அந்த கொடிமரத்திற்கு முன்னால் விழுந்து வணங்கி திரும்ப அத்தாள மண்டபம் தாண்டி வருகின்ற இடத்திலே சோபனா மண்டபம். முற்காலத்திலே கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்டபத்துக்கு முன்னாலே நிற்கின்ற அந்த சோபனா மண்டபத்திலே தான் மக்கள் வலது பக்கம் ஏறி அந்த சோபனா மண்டபத்திலே நின்று வணங்கி வெளியே செல்ல வேண்டும். உள்கோயிலுக்குள்ளே போக யாருக்கும் அனுமதி இல்லை. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது. அவ்வளவு ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் நிறைந்த மிகப்பெரிய ஒரு கோயில் இந்த கோயில். இப்பொழுது காலச்சூழலில் எல்லோரும் கோயிலுக்குள் போய் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் ஸ்ரீ மகாதேவர், இந்த கோயில் உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய லிங்கம் மூலவர் கீர்த்தியும் மூர்த்தியும் மிக பெரியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களில் இருக்கக்கூடிய லிங்கத்தை விட மிகப்பெரிய ஒரு லிங்கம் இந்த கோயிலிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, லிங்கத்தை அங்கு வைத்து பிரதிஷ்டை செய்த பிறகுதான் கோயிலை உள்ளமைப்பு கட்டப்பட்டு இருக்கிறது. கருவறை கட்டப்பட்டு இருக்கிறதே தவிர கருவறை கட்டி அதுக்கு உள்ளே கொண்டு பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. அவ்வளோ பெரிய லிங்கம். ஏன்னா கோயிலினுடைய கதவு வாசல் சின்ன வாசல்.
அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் மிக ஒரு சிறப்பு என்று சொன்னால், இது ஜடாதர பிரதிஷ்டை செய்யப்பட்ட, எத்தனை அடி ஆழத்துக்கு கீழே இருந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, ஜடாதர பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகாதேவர் இருக்கின்ற ஒரு இடம். இந்த கோயிலுக்கு கரகண்டேஸ்வரம் என்ற பெயர் வர காரணம் என்னவென்று சொன்னால், பழைய காலத்திலே சொல்லுவார்கள், இந்த இடம் அத்தனையும் குறிஞ்சி பூக்கள் நிறைந்த மிக அத்துவான காடு, பாம்புகள் ஏராளமாக நிறைந்த விஷப்பாம்புகள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு காடாக இருந்த இடம். கரகண்டேஸ்வரரை இந்த கரமகரிஷி தவம் செய்து கரமகரிஷி சுயம்புவாக எழுந்தருளிய அந்த லிங்கத்தை கண்டு பூஜித்த காரணத்தினால் கரமகரிஷி கண்டதனால் கரகண்டேஸ்வரம் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், எல்லா தொழில்களையும் நான் கரை கண்டவன், எல்லா படிப்புகளையும் படித்து நான் கரை கண்டவன், என்னை விட மேலானவன் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதை போல, கரை பிறக்கும் படைக்கும் தொழிலிலே கரை கண்டு இருக்கிறதால் அவர் கரகண்டேஸ்வரன், வள்ளி ஆற்றின் கரையிலே இருக்கிறதால் அவர் கரகண்டேஸ்வரன் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அதோடு இன்னும் கரை கண்டேஸ்வரன் என்று சொல்லுவார்கள். கரகண்டேஸ்வரன் என்று சொன்னால், ஆலகால விஷத்தை உண்டு இங்கே வந்து அவர் ரொம்ப உக்கிரத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் கரகண்டேஸ்வரன் என்று சொல்லுவார்கள். அந்த கரகண்டேஸ்வரனை பார்வதி தேவியார் எந்நேரமும் பக்கத்திலே இருந்து அவரை சாந்தப்படுத்துவதாக தான் இந்த கோயிலினுடைய ஐதீகம். அது மட்டுமல்ல, இந்த கோயிலை சுற்றி ஆல் அரசு வேம்பு என்று சொல்லக்கூடிய 3 மரங்கள் நிறைந்த இடம் நமது மாவட்டத்திலே வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாதுன்னு தான் எனக்கு இருந்ததாக தெரிய வரல. ஆல் அரசு வேம்பு 3 மரங்கள் நிறைந்த இடம். அதில் இருக்கக்கூடிய வனதர்ம சாசா, ஆதிசேஷன், நாகராஜர் இருக்கக்கூடிய இடம். இந்த கோயில் அந்த இடம் என்ன சிறப்புன்னு சொன்னால், குழந்தைகளில் பாக்கியம் இல்லாதவர்கள், 5 வருடம் 10 வருடம் திருமண தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்கள் காலையில் 5 மணிக்கு மேல் இந்த வள்ளியாற்றிலே அவங்க நீராடி வள்ளியாற்றிலே குளித்து உடைமாற்றி இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்துல ஆல் அரசு வேம்பு இருக்கக்கூடிய இடத்த பலம் குறைந்தபட்சம் 7, அது ஆலமரத்தை 7 தடவை சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. அதுதான் புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 தடவைக்கு மேல் எத்தனை தடவையும் சுற்றலாம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் சுற்றி சிவசங்கர நாராயணா என்ற திரு மந்திரத்தை உச்சரித்து அவர்கள் சுற்றி மனமுருகி பிரார்த்தனை பண்ணினால் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது இந்த கோயிலினுடைய ஒரு ஐதீகம். இன்றும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி என்று சொல்லுவார்கள். அன்றைய தினம் அன்னாபிஷேகம் நடைபெறும். உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவனாக இருக்கின்ற, உலகெல்லாம் படியிழக்கின்ற இந்த சிவபெருமானுக்கு ஒரு நாள், நாம் மற்ற நாட்களெல்லாம் எல்லா பொருள்களாலே அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டும்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். அது மிகப்பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் தரும். அந்த குழந்தை இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் அன்றைய தினம் வள்ளியாற்றிலே குளித்து ஐப்பசி அன்னாபிஷேகத்திலே கலந்து கொண்டு மடிப்பிச்சை ஏந்தி மனமுருகி வேண்டினால் அவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் என்பது திண்ணம். அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பேர் குழந்தை இல்லாதவங்க வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு 6 கால பூஜையில் கலந்து கொண்டு அவர்கள் முழு கடைசி பூஜைக்கு இருந்து அந்த நாமங்களை சொல்லி மனமுருகி வேண்டினால் அவங்களுடைய குறைகளெல்லாம் தீரும் என்பது திண்ணம். அது மட்டுமல்ல, காலபைரவர் சன்னதி, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதிங்கிறது நம்ம மாவட்டத்தில் எங்கேயுமே காலபைரவருக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய இடம் இல்லை. இப்போதைக்கு வந்திருக்கலாம், பழைய காலத்தில் இந்த கோயில் தான் உண்டு. மிக உக்கிரமான ஒரு காலபைரவர், வேண்டியதை கேட்கின்றவர்களுக்கு உடனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலபைரவர் சன்னதி. நேற்றைய தினம்தான் காலபைரவருக்கு ஜென்மாஷ்டமி. சிவன் ருத்ர பைரவராக அவதரித்த நாள் நேற்றைய தினம். அன்றைய தினத்திலே நேற்று எல்லா அபிஷேகம் செய்து காலபைரவர் எல்லா மக்களோடும் சிவன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று இந்த திருக்கோயிலே நடந்து ஏராளமான மக்கள் சென்றார்கள், நடந்தது. அது மட்டுமல்ல, நம்ம கோயிலுக்கு உள்ளே செல்லும்போது இடது பக்கத்தில் வலம்புரி விநாயகர், அந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒக்கத்த பிள்ளையார்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் பிள்ளையாரை பிரித்து தனியாக ஒரு கோயில் கட்டிடலான்னு பார்த்தா பிரசன்னத்திலே அந்த பிள்ளையார் அப்பனை விட்டு வெளியே வர மாட்டார். தாய் தந்தையரோடு சேர்ந்தே இருக்கின்ற பிள்ளையார் அங்கே தான் உட்காந்துருப்பார். அதனால் அவர் அங்கே தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. வலம்புரி விநாயகர் ஒக்கத்த பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அவரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பிள்ளையாருங்க இருக்காங்க. அது மட்டுமல்ல, நந்தி எம்பெருமான், நந்தி பகவான், அவரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய அளவில் எல்லா பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. நிறைய மக்கள் வந்து செல்லுகிறார்கள், இந்த திருக்கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள். இந்த கோயிலில் தினந்தோறும் காலைல 5 மணிக்கு திருநடை திறந்து நிர்மாலை தரிசனம், சிவபுராணம் பாராயணம், அதுக்கப்புறம் 6:15க்கு உஷ பூஜை, அலங்கார தீபாராதனை, 7 மணிக்கு அலங்காரம், அபிஷேக அலங்காரம், 9 மணிக்கு தீபாதரணை, ஸ்ரீபலி பூஜை, 10:30 மணிக்கு நடை சார்த்துதல் நிகழ்ச்சி. அனைத்து சமுதாய மக்களும் இங்கே வந்து வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய